ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, ஒரு முக்கிய செய்தியை உன் தாய் கொடுக்க வந்திருக்கிறேன். நினைவோடு நினைவாற்றலை வைத்து கவனமாக இறுதி வரை கேட்டு நடப்பதை பற்றி தெரிந்து கொண்டு தங்கமே இன்று உன்னை காத்துக்கொள். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோடு உறவாட உன் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பம் உன்னை தேடி வரப்போகிறது. அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். கவனமாக கேளென் பிள்ளையே. யார் எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் என்று தெரியாத காலம் இது. நன்றாகத்தான் பழகி வருவார்கள், நன்றாக பேசுவார்கள், பரிவோடும் பாசத்தோடும் இருப்பார்கள். அவர்கள் வீட்டில் சமைப்பதெல்லாம் உன் வீட்டிற்கு வரும், நீ சமைப்பதை அவர்கள் வீட்டுக்கும் அனுப்பி இருக்கிறாய். இப்படி எங்கு பார்த்தாலும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கும் நபர்களுக்கு என்னதான் ஆனது என்ற ஒரு கேள்வி உனக்குள் இருக்கிறது. தங்கமே, பொறாமை என்பது எல்லோர் உள்ளத்திலும் வந்துவிடும் என் தங்கமே. யார் அவர்களை கட்டுப்படுத்தினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொறாமை எண்ணம் வந்துவிடும். அந்த பொறாமை எண்ணம் வருவதால் தான் ஒரு குடும்பத்தின் மீது பகையே வருகிறது. எங்கே தன்னை விட முன்னேறி விடுவாளோ என்ற எண்ணம் தான் அடுத்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். நீ எதை எடுத்தாலும், எதை செய்தாலும், எதை வாங்கினாலும், எதை கொடுத்தாலும், உனக்கு எந்த நல்லது நடந்தாலும் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தாய் ஒரு காலத்தில். அதுதான் உன்னை பாதிப்புக்குள்ளாகியது. வெளிநபர்கள் மட்டுமென்று நினைக்காதே. உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உன் மீது பொறாமை அதிகமாகவே இருக்கிறது. உன் உடன்பிறப்புகளிலும் உன் மீது பொறாமை அதிகமாக இருக்கிறது. நீ வேலை செய்யும் இடமாகவும் இருக்கட்டும், அக்கம் பக்கத்திலாகவும் இருக்கட்டும், உனக்கு தெரிந்தவர்களாகவும் இருக்கட்டும், உன்னை முன்னே விட்டு பின்னே பார்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? உன் முன்னால் ஒரு மாதிரி பேசிவிட்டு உனக்கு பின்னால் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை தெய்வத்திற்கு தெரியும். ஆனால் ஒருவர் மனதில் இருப்பது ஒருவருக்கு தெரியாது என்பது காரணத்தினால் ஒருவரை சுலபமாக ஏமாற்றிவிடலாம் என்று நினைத்து அவர்கள் செய்யும் காரியம்தான் இந்த செய்வினை என்பது போல. தங்கமே, என்று பொறாமை எண்ணம் வந்து உனக்கு தேவையில்லாததை செய்தார்களோ அன்று உன் உடம்பு முடக்கப்பட்டது. உன் உடம்பில் வலிகளும் வேதனைகளும் அதிகமாயின. உன் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் அதிகரித்தது. உன் உடன்பிறப்புகளுக்குள் சண்டையும் சச்சரவும் வந்தது, போட்டியும் பொறாமையும் வந்தது. நீயா நானா என்ற அளவிற்கு போய்விட்டது பிள்ளையே. ஒருவரோடு சேர்ந்து கொண்டு உன்னை ஒதுக்கி வைத்துக் கொண்டு உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி உன் குடும்பத்தை இழிவுபடுத்தி உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று நீ வருத்தப்படுகிறாய். வருத்தப்படாதே. காலம் கட்டாயம் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் என்பதை மறந்து விடாதே. தங்கமே, உனக்கு வேண்டாத ஒரு குடும்பம், உனக்கு எதிரியாக, உனக்கு பகையாளியாக, உனக்கு துரோகியாக மாறிய ஒரு குடும்பம் இப்போது சத்தமில்லாமல் நேற்று இரவு உன் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் வீட்டிற்கு வந்து அவர்களிடம் தஞ்சம் அடைந்து அவர்களின் மனதையும் மாற்றி மயக்கி அங்கிருந்து அவர்களின் வீட்டு மாடிக்கு சென்று அங்கிருந்து காற்றின் மூலமாக உன் வீட்டின் மீது ஒன்றை வீசியிருக்கிறார்கள். தங்கமே, காற்றில் கூட அனுப்ப முடியும் என்பதை தெரிந்து கொள். நீ நேற்று இரவு அதை செய்துவிட்டு இன்று நல்லவர்கள் போல் சென்று அவர்களின் வீட்டிற்குள் இதை வைத்துவிட்டு வாருங்கள் என்று கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள். தங்கமே, அதை எடுத்து உன் வீட்டிற்குள் வந்து வைத்துவிட்டு அதன் மூலம் நீ படும் கஷ்டங்களை கண்ணார மனதார பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் வரும் உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் அவளும் உனக்கு விரோதியாகத்தான் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள். பிள்ளையே, யாரை எந்த நேரத்தில் மயக்கி எப்படி கைக்குள் வைக்க வேண்டும் என்று கற்றுவித்துக் கொண்டிருக்கும் அந்த நாசக்காரர்களுக்கு இதுவெல்லாம் சுலபமாக கிடைக்கும். அப்படித்தான் உன் அருகில் இருப்பவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு உன்னை நாசம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள்.
தயவு செய்து யார் எதை கொடுத்தாலும் வாங்கிவிடாதே. எந்த பொருள் வித்தியாசமாக இருந்தாலும் அதை கைகளால் தொட்டு விடாதே. கவனமாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். யாரை பார்த்தாலும் எதை கொடுத்தாலும் எதை வாங்கினாலும் கவனமாக இரு என்று சொல்ல வந்தேன். தங்கமே, இப்படிப்பட்ட பாடுகள் நீங்க, செய்வினை அழிய, மருந்துகளை எடுக்க, உன்னுடைய எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்ப உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி வை. அனைத்திலிருந்து உனக்கு காப்பாற்றி உன்னை நான் ஒரு வடிவமாக்கி உன் வாழ்வை ஜெயிக்க வைப்பேன். பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து இவர்களை எல்லாம் விரட்டும் வழியில் நீ வா தங்கமே. ஓம் சக்தி. நன்றி.